நம்ம வாங்குற பே நம்மளை வளர்க்கல, நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு ஒரு டாக் ஷோவில் பார்க்குறேன், டெலிவரி ஜாப் பண்ணால் 30,000 சேலரி கிடைக்குது, இன்ஜினியரிங் பண்ணால் 10,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது, விச் இஸ் 3 times டிஃபரன்ஸ். நான் ஏன் இந்த இன்ஜினியரிங் ஜாபை சூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. பட் அதில் எதெல்லாம் ஹிடனாக இருக்குன்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யூ ஆர் நாட் ஜஸ்ட் சூசிங் த சேலரி, யூ ஆர் சூசிங் ஹூ யூ ஆர். ஓகே, ஒரு சின்ன மேக்ஸ் போடுவோம். டெலிவரியில் இன்னைக்கு 30,000 ரூபா கிடைக்குது, இதுக்கு போனால் 10,000 ரூபா கிடைக்குது. அஃப்கோர்ஸ் 20,000 டிஃபரன்ஸ். பட் 5 years down the line இது 35,000 ஆகுது, அங்க வந்து 50,000 ஆகுது. அப்பயே நம்ம ஒரு 15,000 லேக்ல இருக்கோம். 10 years down the line யோசிச்சு பாத்தீங்கன்னா we have the potential to reach at least a lakh salary. பட் இங்க அதோட சீலிங் முடிஞ்சிருது. You will be doing a repeated job there. நம்ம அந்த லூஸ் பண்ற அந்த டிஃபரன்ஸ் it is forever. 10 வருஷம் கழிச்சு ஜாயின்ட் பெயின் ஸ்டார்ட் ஆகுது, சேம் டைட்டில், சேம் ஒர்க், ப்ரமோஷனுக்கு ஒரு லேடர் இல்ல, உங்க பாடி தான் அங்க ப்ராடக்ட். இதே இது ஒரு 10 வருஷம் இன்ஜினியரிங்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிருப்போம், ஒரு டீம் லீட் ஆயிருப்போம், பெட்டர் அவர்லி ரேட் இருக்கும். யுவர் ஸ்கில் இஸ் த ப்ராடக்ட். எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. எனக்கு இப்ப காசு வேணும், மிச்சத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் தட்ஸ் கால்ட் பிரசன்ட் பயாஸ். யுவர் பிரெயின் இஸ் சூசிங் கம்ஃபர்ட் டுடே ஓவர் ஃப்ரீடம் டுமாரோ. நம்ம முதல்ல இருந்தே ஷார்ட் டேர்ம் திங்கிங்கா பழகிட்டே இருக்கோம், லாங் டேர்ம் விஷனுக்கே நம்ம போக மாட்டேங்கிறோம். ஹவு டு ஐ எஸ்கேப் திஸ்? ஷார்ட் டேர்ம் விஷன்ல இருந்து லாங் டேர்ம் விஷனுக்கு போகிறோம்னு. இது ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்டது கிடையாது. திஸ் இஸ் அபவுட் பில்டிங் சிஸ்டம்ஸ். அதை பத்தி பார்ட் 2 வீடியோல சொல்றேன். நம்ம சொசைட்டில டெவலப் ஆக வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஷார்ட் டேர்ம் திங்கிங் வெர்சஸ் லாங் டேர்ம் விஷன்.